நம்ம இப்போது 3D எஃபெக்டில் ஒரு ஹார்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. இந்த மாதிரி அழகான ஒரு ஹார்ட் கட்டிங் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. இப்படி ரெண்டாக மடக்கிக்கிட்டு அதை திரும்பவும் நம்ம இந்த சென்டர் லைன்லேருந்து கொஞ்சமாக நீக்கி அப்படி மடக்கி வைக்கணும். திரும்பவும் அதே மாதிரி, ஏன்னா அது ஒட்டுறதுக்கு நம்ம கணக்காக இருக்கணும். அதுக்கேற்றாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை இப்படி மடக்கிக்கணும். கொஞ்சம் பார்த்திங்களா, ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கணும். இனி நீங்கள் கம் எடுத்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒட்டி விட்டுக்கலாம். எனக்கு கம்மு பிள்ளையோட ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கினது, அது கொஞ்சம் உறைஞ்சிடுச்சு. அதனால தான் நான் அந்த பட்ஸ் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கலாம். திரும்பவும் நம்ம அந்த சென்டர் பாயிண்டில் கம் போட்டு இதையுமே ஒட்டிக்கலாம், ரெண்டையும் சேர்த்து. நம்ம ஒட்டினாலுமே சென்டர் மட்டும்தான் ஒட்டிக்கணும். இந்த இடையில இந்த கேப் இருக்கணும். அதுக்கு நம்ம சில டைம் ஒட்டி பிடிக்கும், நம்ம அதை அப்படி இலக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் நான் அந்த டிசைனுக்கு ஏற்றதை நான் ஒரு இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஒவ்வொன்றுலேயும் வரைகிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி நம்ம டிசைன் போட போகிறோமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய ஹார்ட், இன்னொன்று ஒரு குட்டியான ஹார்ட்டு. பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி அழகாக நமக்கு வரும். இப்போ வெட்டிக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத அந்த பகுதிகளை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களே இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. இப்போது நம்ம வெட்டி முடிச்சாச்சு. சில டைமில் நம்ம அது ஒட்டி இருக்கும், சென்டரில் மட்டும்தான் ஒட்டணும். இந்த 2 சைடுலேயும் ஒட்டக்கூடாது. அதில் கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை விரிக்கும்போது நல்லா அழகாக விரிஞ்சு கொடுக்கும். நம்ம அப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா இலக்கி விட்டுறணும் அதை. இப்போது இது மட்டும் கிடையாது, ஒரு பீஸ் நான் உங்களுக்கு மாடல் காட்டியிருக்கேன். இதை மாதிரி நீங்கள் ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மொத்தமாக 6 பீஸு. இதில் சின்னதாட்டும் பண்ணிக்கலாம். இப்போது இதையுமே நம்ம ஒட்டணும். இந்த சென்டரில் மட்டும் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலேயா ஒன்று அப்படி எல்லாத்தையும் ஒட்டிக்கணும். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இதை பண்ணிங்கன்னா, அதை நம்ம பண்ணிவிட்டு ஒட்டிட்டு நம்ம அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது க்யூட்டாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கம் ரொம்ப உறைஞ்சிடுச்சு.
இந்த மாதிரி நான் இன்னும் புதுமையாட்டு நிறைய வீடியோஸ் போடுவேன். நான் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு தாருங்க. லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் புதுமையாக நான் போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒட்டி முடிவார ஆயிட்டோம். நம்ம உடனே ஓப்பன் பண்ணால் சில நேரங்களில் அது நம்ம ஒட்டினது காயாமல் இருந்துச்சுன்னா அது இலகிரும். இப்போ நான் வீடியோக்காக உடனே நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதே நம்ம ஒட்டிக்கணும். பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு ஹார்ட்டையும் நீங்கள் விரித்து விட்டீங்கன்னா அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. குட்டியாக செஞ்சது அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. 3D எஃபெக்டில் 2 ஸ்டார் ஒன்றா இருக்கிற மாதிரி அது எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.